இன்னைக்கு அசெம்பிள்டு சிபியூ தான் ஒன்று வந்திருக்கு. இதில் வந்து இஷ்யூ பார்த்தீங்கன்னா, பவர் ஃப்ளக்சுவேஷன்னால பவர் சப்ளை வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இன்னைக்கு இது ரிலேட்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எப்படி சரி பண்ணுறோன்றதையும் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஸோ இதுதான் உங்களுக்கு மதர் போர்டுடைய மாடல் நம்பர் காட்டுறேன். X470 அரோஸ் கேமிங் டைப் இது. இதில் ரேடன் கிராஃபிக் கார்டும் இருக்குது. ஃப்ளக்சுவேஷன் அடிக்கடி ஆனதுனால இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து போயிடுச்சு. கார்சையரில் V650 மாடல் இது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் பண்ணும்போது ஒரு செகண்டுக்கு ஆன் ஆகுது, திருப்பி ஆஃப் ஆகிடுது. அப்புறம் திருப்பி நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணால் மட்டும்தான் ஃபேனே சுற்றுது. இப்போது அதுதான் உங்களுக்கு என்ன இஷ்யூன்ற எலாபரேட்டாக காட்டுறேன். இதுதான் இஷ்யூ பாருங்கள். சுற்றிட்டு நிற்கிது, திருப்பி நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணால் மட்டும்தான் இது ஆகுது. பட்டு ரன் ஆகலை. ஸோ இதுதான் ப்ராப்ளமு. இன்றைக்கி இதை மாற்றுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். புது எஸ்எம்பிஎஸும் வாங்கிட்டோம். அதோடைய அன்பாக்சிங் வீடியோவும் இதுலேயே வந்துடும். ஸோ அதையும் பாருங்கள். இப்போ இதை ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ளக்சுவேஷன் டைமில் மேக்ஸிமம் போடாதீங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. யூபிஎஸ் நல்ல யூபிஎஸ்ஸாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இது இந்த மாதிரி இஷ்யூவை தடுக்கலாம். இப்போ இதை ரிமூவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஸ்க்ரூஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு புதுசு மாட்ட வேண்டியது தான். ஸோ ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ புதுசையும் உங்களுக்கு காமிச்சிட்றேன், அதையும் பாருங்கள். சைட் பை சைடு அதையும் போட்டிருக்கேன் இமேஜஸ்ஸு. இந்த அன்பாக்சிங் லிங்க்கையும் நான் கொடுத்துருக்கேன், இந்த டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள். ஸோ அது பழசு. இப்போ புதுசையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது டிஸ்பிளே பார்த்துடலாம். ஸோ இப்போ அந்த கான்ஸ்டண்ட்டாக ரன் ஆகுது, எந்த இஷ்யூ ஆகலை. ஸோ பவர் சப்ளை தான் இஷ்யூ, இதுலேயே தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி நிற்கிது அப்படின்னா முதல்ல சஸ்பெக்ட் பண்ணுறது பவர் சப்ளை தான் நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வேறு ஏதாவது இஷ்யூவாக இருக்கான்றது செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் மேனுவலாக பார்க்குறீங்க அப்படின்னா இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் இஷ்யூ தான். இப்போ டிஸ்பிளே காமிச்சிட்றேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.